ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2026ல பக்காவான ஃபேண்டசி சைஃபை கதையா ரிலீஸ் ஆன பெர் அஸ்பரா ஆட் அஸ்தரா அப்படிங்கிற படத்தோட முழு கதை விலகத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நிஜமாவே சொல்றேன், நீங்க அவதார் மாதிரியான படங்களை எந்த அளவுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணீங்களோ, இதுல விஷுவலா பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே இதுக்கு நான் 10க்கு 10 ரேட்டிங் கொடுப்பேன். ஒன்லைன கேளுங்க, அது இன்னும் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு விண்வெளி கப்பல்ல A3 அப்படிங்கிற கிரகத்துக்கு நூத்துக்கணக்கான பயணிகளையும் வேளாண் துறையை சேர்ந்தவங்களையும் கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவோட கேங் அப்படியே கிளம்புறாங்க. ஆனா பாருங்க, இந்த A37க்கு போகணும் அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட 65 ஆண்டுகள் ஆகும். இவ்வளவு நாள் டிராவல் பண்ணா கண்டிப்பா வயசாயிடும்ல. சோ அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக ஒரு ட்ரைபாடா உருவாக்கி இருக்காங்க. அதுல மக்கள் தூங்கிட்டாங்கன்னா வயசு பெருசா குறையாம இளமையோடைய இவங்களால அந்த 65 ஆண்டுகளுக்கும் பயணம் பண்ண முடியும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு சிலரோட மூளை நரம்பு செல்கள் பாதிக்கப்பட்டு அவங்க இறந்து போறதுக்கான வாய்ப்பும் அதிகம். சோ அதை ஆக்டிவேட்டா வைக்கிறதுக்காக LM அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு வித்தியாசமான டிவைஸை உருவாக்குறாங்க. அதை தலையில வச்சுக்கிட்டா போதும், நீங்க தூக்கத்துல இருக்கும் போதே உங்களுக்கு நிஜ வடிவத்துல ஒரு சில கனவுகளை கொடுக்கும். இது மூலமா உங்களோட நரம்பு செல்களும் தூக்கத்துல இருந்தாலும் கூட அது பெருசா பாதிக்கப்படாம இந்த பயணத்துல உங்களை அது பாதுகாக்கும். முக்கியமா இந்த LM அப்படிங்கிறது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க பயணம் பண்ணக்கூடிய இந்த 65 ஆண்டுகளை வெற்றிகரமா கடந்தாங்களா? அந்த A37 அப்படிங்கிற கிரகத்துக்கு போனாங்களா? இதுக்கிடையில அவங்க பார்க்கக்கூடிய பஞ்சாயத்து என்ன? இது எல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அப்புறம் அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை இப்போதைக்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. உங்களே யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசியா இன்னொன்னு, நீங்க பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் வாய்ஸ்லயே ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. உங்களோட கேள்விகளை கேளுங்க, என்னோட வாய்ஸ்லயே நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்கன்னு. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு ரிப்போர்ட்டர் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாம 2058ல வாழ்ந்துட்டு இருக்கோம். முன்ன விட இந்த உலகத்துல அறிவியலும் அது சார்ந்து இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் மிக வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. அது மட்டுமா, ஏதோ பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இப்பெல்லாம் நம்மளால விண்வெளிக்கு ஈஸியாவே போயிட்டு வர முடியும். ஆனா அதுல பிரச்சனையும் இருக்கு. ஒரு சிலர் 60 ஆண்டுகளுக்கு மேல பயணம் பண்ணும்போது என்னதான் ட்ரைபாட்லயே அவங்க தூங்கினாலும் கூட இளமைக்கும் அவங்களோட நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அப்பதான் எல்லாம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் கம்பெனி உள்ள வந்தாங்க. தூக்கத்துல இருக்கக்கூடிய பயணி எப்பவுமே வயசாகாம நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த LM கம்பெனியோட டெக்னாலஜி எல்லாம் பயன்படுது. பொதுவா இதை நம்ம தலையில மாட்டிக்கிட்டா போதும், செயற்கையா நமக்கு ஒரு கனவு உருவாகும். அதுக்குள்ள நமக்கு பிடிச்ச எதுவா வேணாலும் நம்மளால வாழ முடியும். இது மூலமா நரம்பு செல்களுக்கு ஓய்வே கிடைக்காது. ரெகுலரா வேலை பார்க்கறதால இளமையும் குறையாது, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் வராது. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மெங்கியான் சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விண்வெளி கப்பலை காட்டுறாங்க. இந்த கப்பல்ல 500க்கும் மேற்பட்ட பயணிகள் இருக்காங்க. இவங்க மொத்தமா 65 ஆண்டுகள் பயணம் பண்ணி A37 அதாவது ஜைலன் அப்படிங்கிற கிரகத்துக்கு போயாகணும். அங்க இவங்க விவசாயம் பண்ணி அந்த கிரகத்தை மறுபடியும் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடமா மாத்தணும். அதுதான் இவங்களோட வேலை. உள்ள மொத்த பயணிகளும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு ட்ரைபாட்ல தூக்கத்தை விட்டு படார்னு நம்ம கதையோட ஹீரோ கண்ண முழிக்கிறான். இப்போ வரைக்குமே இந்த LM இருக்குல்ல, இது இன்னுமே சோதனைக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா 100% இது பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணாதான் இதை மார்க்கெட்லயே சேல் பண்ண முடியும். பெரிய பெரிய கம்பெனியை சேர்ந்தவங்க வெளி கிரகங்களுக்கு பயணம் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் டைரக்டா இந்த LM கம்பெனி தங்களோட டெக்னாலஜியை கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வகையில லேப்ல எளிய சோதனை பண்ணுவாங்கல்ல, ஒரு வகையில இதுவும் அந்த மாதிரி தான். தூக்கத்துல கண்ண முழிச்சவன் ஆரம்பத்துல நடக்கவே திணறுவான். அதுக்கப்புறம் உடம்பையெல்லாம் முறுக்கெடுத்துக்கிட்டு படார்னு நடக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இந்த கப்பல்ல மொத்தமா 2 டெக்னாலஜி இருக்கும். ஒன்னு LM, இன்னொன்னு மெங். இந்த மெங்கோட வேலை ஒட்டுமொத்த ஷிப்பையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதுவே இந்த LMோட வேலை இங்க இருக்கக்கூடிய இந்த பயணிகள் இருக்காங்கல்ல, அவங்களோட கனவுகளையும் அவங்களையும் பாதுகாக்க வேண்டியது. முதல்ல தான் முகத்தை ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லூசு மாதிரி தையா தக்கான்னு ஆடிட்டு இருக்கான். உண்மையை சொல்ல போனா இங்க வேலை பார்க்கறவங்கள A-B-Cன்னு 3 விதமா பிரிச்சிருப்பாங்க. அதுல நம்மால எடுபடி வேலை பார்க்கக்கூடிய C குரூப்பை சேர்ந்தவன் ஜம்மனு குளிச்சு முடிச்சவன். அதுக்கப்புறம் நேரா லேபுக்கு வந்து இங்கேயுமே தன்னை ஸ்கேன் பண்ணணும். வேணும்னே கோணமானியா போஸ் கொடுப்பான். ஆனா ரொம்ப ஈஸியாவே இந்த LM ஹீரோவை டக்குன்னு ஸ்கேன் பண்ணி முடிக்குது. என்ன அதிசயம், கொஞ்சம் டைம் எடுக்கும்னு பார்த்தேன், அதுக்குள்ள ஸ்கேன் பண்ணிட்டேன். ஆமா, ஒவ்வொரு தவறுகள் மூலமா நான் என்ன திருத்திட்டு இருக்கேன். நல்ல விஷயம் தான். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? இன்னும் அந்த A37 கிரகத்துக்கு போக எவ்வளவு நாள் ஆகும்? 4 வருஷம் 8 மாதங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் ஜம்மு
ஜம்முன்னு சரக்கு விதவிதமா நான்வெஜ் எல்லாம் வச்சு பையன் வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். கேடுகட்ட பையன் சும்மா இல்லாம அங்க இருந்த பூச்செடி மேல சரக்க வேற ஊத்தி விட்டான். இந்த பயணத்துல இவன் சந்திக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், சாப்பிடக்கூடிய உணவுகளா இருக்கட்டும், வரக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு டைரியில உண்மை ஒண்ணா எழுதி வச்சுப்பான். ஏன்னா நாளை பின்ன இது யாருக்காவது உதவும்னு இவனுக்கு ஒரு நம்பிக்கை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புள்ளையாண்டா நல்லா அசந்து தூங்கும் போது வெளியில ஏதோ ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. என்ன நெட்டி பார்க்கும் போது ஏதோ ஒண்ணு வெடிக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த செகண்டே இந்த எல்லம் இருக்குல்ல அது மொத்தமா ஆஃப் ஆயிடுச்சு. இவனும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஷிப்ல அப்படி என்னதான் பிரச்சனைன்னு தேடி பாக்குறான். ஆனா எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்பா மெங்கு, நான் இப்ப நம்ம கேப்டனை எழுப்புனா அதுல ஏதாவது பிரச்சனை வருமா என்ன? யோ அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதியா, மறந்துட்டியா? அவங்க இப்ப கனவு உலகத்துல இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நீ எல்லாமே சரி பண்ணி ஆகணும். அப்படி இல்லன்னு வை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட நரம்பு செல்கள் பாதிக்கப்படும். ஏன்னா எல்லாம் ஆஃப்ல இருந்தா அது இங்க இருக்க எல்லா பயணிகளுக்கும் ஆபத்து. ஆனா எப்படி இருந்தாலுமே ஷிப்பை சரி பண்ணணும்னா அதுக்கு கேப்டனும் இன்ஜினியரும் தேவை. தனியா ஹீரோயினை எழுப்ப முடியாது. அதுக்கு பதிலா அவங்களோட கனவுக்குள்ள போயிட்டு அவங்கள திரும்ப கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கட் பண்ண அடுத்து நம்ம கதையோட ஹீரோயின், அதாவது அந்த கேப்டனோட கனவை காட்டுறாங்க. அம்மா கூட பஸ்ல போயிட்டு இருந்தவ, செல்லம் நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுமா, வா வா சீக்கிரம், இன்னைக்குதான் உனக்கு எக்ஸாம் நடக்க போகுது. நீ ஒரு விண்வெளி வீராங்கனையாகணும். உள்ள போகும்போதே தெரியாதனமா இவ கையில இருந்த திங்ஸ் எல்லாம் கொட்டி போயிடுச்சு. மொத்தமா அள்ளி வச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் கவனிக்கிறா இவளோட ஐடி கார்டை காணோம். ஐயோ எங்க போச்சு, எக்ஸாமுக்கு வேற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது அப்ப கரெக்டா உள்ள வந்த ஹீரோவும் ஐடி கார்டை வச்சுக்கிட்டு, நீ தேடுறது இதுதானே? ஆமா அதை கொடுங்க முதல்ல. ஏய் என்னடா என் பிள்ளைகிட்ட சரசம் பண்ணிட்டு இருக்கேன்னு படான்னு உள்ள வந்து அம்மா சண்டைக்கு நிக்கிறாங்க. அதே டைம்ல ஹீரோயின் நேரா கிளாஸ்க்கு விடும்போது அப்பதான் ஹீரோவும் சொல்லுவான், இந்த பாரு உன் ஆசை ஒரு விண்வெளி வீராங்கனை ஆகணும் தானே, என் கூட வா, அதை நான் உண்மையாக்கி காட்டுறேன். என்ன நீ முழுசா நம்புறதுக்கு எக்ஸாம்ல 4வதா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பி. நான் சொன்ன பதில் கரெக்டா இருந்தா நீ என்ன முழுசா நம்பணும்னு சொல்லி ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான். எதுவும் புரியாம கிளாஸ்க்கு வந்தவ 7வது கொஸ்டினை பார்க்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த கேள்விக்கான பதில் பி. அதே டைம்ல பாக்கெட்ல ஏதோ ஒரு டிவைஸ் இருக்கு, அது வேற கையாமையான்னு கத்த ஆரம்பிக்குது. உள்ள வந்த டீச்சரும், ஏய் என்ன விட்டு வச்சிருக்கே நீ? ஐயோ மேடம் இது என்னோடது கிடையாது, யாரோ ஒருத்தர் உள்ள வச்சுட்டாங்க. ஆமா ஆமா விலைமதிப்பான ஒரு போனவும் பாக்கெட்ல சும்மா வைக்கிறாங்க பாரு, உனக்கு ஜெயில் கன்ஃபார்ம், முதல்ல வெளியில போன செக்யூரிட்டியை கூப்பிடும் போது சடனா அங்க இருக்க ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பையன் உள்ள வந்துட்டான். வா சுருதி நம்ம போலான்னு சொல்லிட்டு திபு திபுன்னு கைய பிடிச்சிட்டு ஓடுவான். 4 திசைகளையும் செக்யூரிட்டிஸ் துரத்தி வருவானுங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு மொட்டை மாடிக்கு வந்து கதவை லாக் பண்ணிடுவான். இல்லை யாரா நீ, இதுக்கிட்ட என் கைய பிடிச்சிருக்கிற பொம்பளை பொறுக்கி. இவனுங்க பண்ற பஞ்சாயத்தை கீழே உட்கார்ந்து இருந்த ஹீரோயினோட அம்மா வேற பார்த்துட்டு என் புள்ளைய காப்பாத்தணுமேன்னு திபு திபுன்னு ஓடி வருவாங்க. அதே டைம்ல ஹீரோவும், இந்த பாருங்க நானும் என் பொறுமையை இழந்துட்டேன், நீங்க இருக்கக்கூடியது நிஜ உலகமே கிடையாது, மறந்துட்டீங்களா? நீங்க ஏற்கனவே நிஜ உலகத்துல கேப்டன் ஆயிட்டீங்க. இது எல்லாமே அந்த எல்லம் கொடுக்கக்கூடிய ஒரு கனவு. எனக்கு உங்க உதவி தேவை, முதல்ல வெளியில வாங்க, நான் உடனே கேட்டை திறக்கிறேன்னு ஹீரோ கையில இருக்க டிவைஸை வச்சு பட்டன் அழுத்தும் போது கரெக்டா பின்னாடி ஹீரோயினோட அம்மாவும் செக்யூரிட்டிஸும் வந்துட்டாங்க. வெளிச்சத்துல பட்டதுமே படார்னு இவங்க நிஜ உலகத்துல கண்ண முடிக்கிறாங்க. கனவு உலகத்துல இருக்க வரைக்குமே அது ஒரு கனவுங்கிற விஷயம் இங்க இருக்க யாருக்கும் தெரியாது. அதுவே நிஜ உலகத்துல கண்ண முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கேப்டன் அப்படிங்கிற உண்மை ஹீரோனுக்கு தெரிய வந்துருச்சு. ஆனா கண்ண முடிச்சவ ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லாம, ஏண்டா டேய் நீ ஒரு சி குரூப்பை சேர்ந்த ஆள் தானே, என்ன தைரியம் உனக்கு அடுத்தவங்க கனவுக்குள்ள போயிட்டு அவங்களை எழுப்ப கூடாது, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? மேடம் இங்க ஒரு எமர்ஜென்சி, அதனாலதான் அவங்களை எழுப்ப வேண்டியதாயிடுச்சு. சரி எல்லாம் ஓகே, என்னடா வாயை எப்படி வச்சிருக்க, மன்னிச்சிருங்க, வேற ஒருத்தரோட கனவுக்குள்ள போயிட்டு வந்தோம் அப்படின்னா அதோட பின்விளைவு தான் இது எல்லாமே. 2-3 நிமிஷம் கண்ணத்தை லைட்டா மசாஜ் பண்ணா போதும், எல்லாம் சரியா போயிடும். ஆனா இந்த பையன் மேல ஹீரோனுக்கு டவுட். சோ படார்னு கையை முறுக்கி, என்னடா பிரச்சனை, என்கிட்டயே கதை வரியா? ஐயோ மேடம் நிஜமா தான் சொல்றேன், ஷிப்போட பேக் சைடுல ஏதோ ஒண்ணு பயங்கரமா வெடிச்சது, கூடவே எல்லாம் இருக்குல்ல, அது சுத்தமா வேலையும் செய்யல. அதுக்கப்புறம் நேரா கண்ட்ரோல் ரூமுக்கு வந்தவ ஹீரோ கண்ண முடிச்சப்ப இங்க என்னென்ன ஆட்டம் போட்டிருப்பான் அது எல்லா சம்பந்தமான வீடியோ ஃபுட்டேஜையும் பாத்துட்டா. ஏன்டா டேய் ஆள் இல்லன்னா நீ என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்க, மன்னிச்சிருங்க மேடம் தெரியாம பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோ சொன்ன மாதிரியே ஷிப்ல ஒரு பாகம் வெடிச்சிருக்க விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுவா. இத கண் கூட பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனோட கை விலங்கு வெளியே அவுத்து விடுவா. மேடம் இப்ப டேமேஜ் ஆன பீஸை மாத்துறதுக்கு நம்மளோட சின்ன சின்ன ரோபோக்களை அனுப்பி வைக்கலாமா? இல்லப்பா அது வேலைக்கு ஆகாது, ஏன்னா அந்த வெடிச்ச இடத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு மின்சார கசிவு இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப மைனூட்டான பிரச்சனையோ அவ்வளவுக்கு அவ்வளோ அதை மனுஷங்களான நம்மளால மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஒரு கேப்டனா இந்த ஷிப்பை பத்தி எனக்கு தெரியும், ஆனா ஒரு சில டெக்னாலஜி பிரச்சனைகளை பத்தி இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். சோ அதுல ஒரு திறன் நம்ம எழுப்பி ஆகணும். ஐயா எல்லாம் இல்லாம நம்மளால அவங்களை எழுப்ப முடியாதே. நீ என்ன எப்படி எழுப்புன, அதே மாதிரி அவங்க கனவுக்குள்ள போயிட்டு எழுப்புனா என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? உங்க ஒருத்தர் கனவுக்குள்ள போனதுக்கு என்னோட வாய் ஒரு பக்கமா இழுத்துக்குச்சு. கண்டிப்பா என் மூளை நரம்புகளால அவ்வளவு பாதிப்பை தாங்கவே முடியாது. சரிடா சாமி நீ இந்த வேலையை தனியா பார்க்க வேணாம், உனக்கு துணையா நானும் வரேன். சோ வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ 2 பேரும் பகிர்ந்துக்கலாம். ஆரம்பத்துல முடியாதுன்னு சொல்லுவான். அப்பதான் ஹீரோனும், இந்த பாரு ஏற்கனவே என்ன தூக்கத்தை விட்டு கண்ண முடிக்க வச்சிருக்க, அதுக்கு நினைச்சேன் வைய, அதுக்கு மட்டும் நான் நினைச்சேன் வை 10 ஆண்டுகளுக்கு உனக்கு சிறை தண்டனை வழங்க முடியும். அதுவே நீ இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணா அந்த தண்டனை எல்லாத்தையும் நான் உனக்கு ரத்து பண்ணுவேன். அப்புறம் என்ன புள்ளையாண்டா மாட்டேனா சொல்லுவான். நேரா இப்ப இன்ஜினியரோட ட்ரைபாடுக்கு வராங்க. இன்ஜினியர் இப்ப என்ன கனவு காண்றாருன்னு செக் பண்ணி
பண்ணி பார்க்கும்போது அது ஒரு பக்காவான ஆக்ஷன் கனவு. நம்ம உள்ள போனா ஒரு சில நிமிஷங்களுக்கு தான் நமக்கு டைம் இருக்கும், எப்ப வெளியில வருவோம்னு எனக்கு தெரியாது. சோ உள்ள போனதுமே இன்ஜினியர் யாருங்கிறத தேடி கண்டுபிடிச்சிட்டு அவரை கூட்டிட்டு வெளியில வரணும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த எல்எம் டிவைஸை மாட்டிக்கிட்டு இன்ஜினியரோட கனவுக்குள்ள போறாங்க. அங்க இவங்க என்னவா இருக்கணுங்கிற விஷயத்த இவங்க டிசைட் பண்ண முடியாது. இவங்களுக்கான காஸ்டியூம் மேக்கப்னு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தான் வரும். கையில அதே டைம்ல சடனா 3 நிமிஷத்துக்கான டைமர் ஆன் ஆகுது. ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல் கடைக்கு நடுவுல உட்கார்ந்துருக்காங்க. சரி, இப்ப அந்த இன்ஜினியர் எங்க போனான்னு தேடிட்டு இருக்கும்போது சடனா அங்க இருந்த சுவர்கள் டேபிள்னு ஒன்னா எல்லாம் கிளிச் ஆக ஆரம்பிக்குது. எப்பா இங்க என்னப்பா நடக்குது? அது ஒண்ணும் இல்ல, நாம 3 பேரும் ஒரே விதமான கனவுக்குள்ள இருக்கோம்ல, அதனாலதான் இந்த இடத்துல இருக்க திங்ஸ் எல்லாம் ஒன்னா கொலாப்ஸ் ஆகுது. இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், அதை கண்டுக்காத. முதல்ல நம்ம அந்த இன்ஜினியரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லும் போது எதர்ச்சியா ஹீரோயினும் டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பேப்பரை கவனிக்கிறா. அது லைட்டா கிளிச் ஆகுது. உடனே அதை தொடலாமேன்னு கிட்ட போகும்போது, ஏ லூசா நீ அதை தொட்டுக்கிட்டு தொலைஞ்சிடாத, அது இந்த கனவு உலகத்துல எல்லாமால விடப்பட்ட ஒரு சின்ன மிஸ்டேக். அதை மட்டும் நீ தொட்டான் வைய, அடுத்த செகண்டே உன்னோட உணர்வு எல்லாமே டைரக்டா எல்லம்க்கு மாத்தப்படும். அதுக்கப்புறம் நீ இங்கேயே மூளைச்சாவு அடைஞ்சு இறந்து போயிடுவ. நிஜ உலகத்துல நீ மூளைச்சாவு அடைஞ்சிருவ, ஆனா இந்த கனவு உலகத்துல நீ நிரந்தரமா மாட்டிப்ப. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அங்க இருந்த ரவுடி பையல ஒருத்தன் ஏதோ ஒரு காரணத்தால நம்ம ஹீரோயினை டப்புன்னு நெத்தி போட்டுல சுட்டுட்டான். ஆடா பாவின்னு பயந்துகிட்டு ஹீரோவும் கையில இருந்த துப்பாக்கி வச்சு சுட உள்ள ஏதோ குழந்தை கண்டு மாதிரி பேப்பர்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன, இவனையும் சுட்டு மேல அனுப்பிட்டாங்க. வெளியில வந்ததுமே ஹீரோயினுக்கு தலகால் புரியல, என்ன நடக்குதுங்க, இப்படி அதுக்குள்ள எவனோ ஒருத்தன் நம்மள சுட்டு கொண்டிருக்கான். இந்த பாரு, அதுக்கான பதில் எனக்கும் தெரியாது, ஆனா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு பாரு. சைடு எஃபெக்டால நம்ம வாய் ஒரு பக்கம் இழுத்த மாதிரி இருக்கும்ல, ஆனா இந்த முறை அந்த மாதிரி ஒண்ணு கூட நடக்கல, ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்புறம் நீ அந்த இன்ஜினியரை பாத்தியான்னு ஹீரோயின் கேப்பா. நான் என்னத்த கண்டேன், உன் கூட தானே இருந்தேன். ஒரு நிமிஷம் அமைதியான ஹீரோவும், இந்த பாரு நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம உள்ள போகும்போது என்ன வாங்கணுங்கிற விஷயத்த நம்ம டிசைடே பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு கண்டிப்பா, நமக்கு பக்கத்துல தான் அந்த இன்ஜினியர் இருக்கணும். சோ கூடிய சீக்கிரம் அவரை கண்டுபிடிச்சிட்டு திரும்ப வெளியில வரலான்னு மறுபடியும் டைமர் வச்சுட்டு இவங்க 2வது முறையா அதே கனவு உலகத்துக்குள்ள போறாங்க. உசுருக்கு பயந்து முதல்ல டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சுப்பாங்க. ஆனா அங்க வந்து அல்லக்கைங்க, அட முதலாளிங்களா இங்க என்ன பண்றீங்க, வெளியில வாங்கன்னு ஒரு 100-150 ரவுடிங்க ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு வந்து அங்க நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளை காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இங்கேயுமே இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அங்க இருக்க சுவர்கள், பறக்கக்கூடிய பேப்பர் டிராகன்ஸ் எல்லாமே ஒன்னா கிளிச் ஆகுது. கருமோ அது கூட பரவாயில்ல, ஒருத்தன் பேசலான்னு கிட்ட வரும்போது அவ வாய்ஸ் ஏதோ நாய்க்குட்டி மாதிரி கேக்குது. பேசிட்டு அந்த பையன் விலகினதுக்கு அப்புறம் பார்க்கும்போது பின்னாடி ஒரு நாய்க்குட்டி இருக்கு. அதை தூக்குனபடி நம்ம ஹீரோயின் தேடி வந்த இன்ஜினியர் நிப்பாரு. இல்லே, நாம கண்டுபிடிக்க வேண்டிய ஆள் அவன் தான், முதல்ல கதவை தரன்னு சொல்லும் போது ஹீரோவும் டிவைஸ் எடுத்து கதவை ஓபன் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா பாருங்க, இவன் கையில வச்சிருக்க போனு கூட கிளிச் ஆகுது. இது வேலைக்கு ஆகாது. இன்ஜினியர் சோழிய முடிச்சுட்டா அவனும் நிஜ உலகத்துல கண்ண முழிப்பான. கடைசி 10 செகண்ட் இருக்கும் போது ஹீரோயின் கரெக்டா சுடுவாங்க. ஆனா தோட்டா அந்த பையன் மேல பட்டுச்சா இல்லையாங்கிறத தெளிவா காட்டல. படார்னு ஹீரோயின் டைம் முடிஞ்சதும் வெளியில வந்துருவாங்க. இன்ஜினியர் வந்திருப்பான்னு பார்த்தா அதான் கிடையாது, அவன் மேல தோட்டா படவே இல்ல போலங்க. சோ அவன் இன்னும் அந்த கனவு உலகத்துக்குள்ளதான் இருக்கான். இது என்னடா வம்பா போச்சுன்னு மறுபடியும் 3வது முறையா அதே கனவுக்குள்ள வருவாங்க. ஆனா இந்த முறை இவங்க ஒரு 3D கார்ட்டூன்ஸா மாறி போயிடுவாங்க. விளங்குச்சு, மனுஷ உருவத்துல இருந்தாலே நம்மளால எதுவும் பண்ண முடியாது, இது என்னடா குடும்பம்னு அப்படியே லைட்டா கீழே குனிஞ்சு பார்த்தா இவங்க தேடி வந்த இன்ஜினியர் கீழே தான் நிக்கிறான். ஒரு பெரிய கேங்ஸ்டர் கூட்டத்துக்கு தலைவன் ஆயிட்டான் போல. எப்படியாச்சும் இவன் சோழிய முடிக்கணும்னு இவங்க நின்னுகிட்டு இருக்க அந்த போர்டு இருக்கு இல்லையா, அதுல 2 பேரும் தாவு குதிக்கிறாங்க. சோ அங்க மாட்டி இருக்க நட்டு போல்ட் எல்லாம் அப்படியே கலண்டுட்டு இருக்கு. மொத்தமா அந்த பயலோட தலையில விழப்போற நேரத்துல 1 இன்ச்சு விலகிட்டான். அப்புறம் என்ன, மொத்த போர்டும் கலண்டு தோப்புன்னு கீழே விழுந்து இவங்க சோழி முடிஞ்சு. நிஜ உலகத்துக்கு வந்ததுமே ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறான். இந்த பாரு, நாளை இதுக்கு மேல ஒண்ணு கூட தாங்க முடியாது, எவ்வளவு சைடு எஃபெக்ட் வரும் தெரியுமா இதால. பதிலுக்கு ஹீரோயினும், எலே முட்டாள் மாதிரி பேசாதரா, நம்ம எல்லாமே சரி பண்ணா மட்டும்தான் இங்க ஷிப்ல இருக்க ஒட்டுமொத்த பேரோட கனவுகள் இருந்து அவங்களை காப்பாத்த முடியும், இல்ல நிரந்தரமா எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. சரி சரி ரொம்ப புலம்பாத, வந்த தொலைறேன்னு மறுபடியும் கனவுக்குள்ள வராங்க. இந்த முறை அந்த இன்ஜினியர் இப்ப மீட்டிங் போட்டு ரவுடிஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். நம்ம தூண்டு நாய்க்குட்டி வேற கண்ணா வினான அந்த இடத்துல கத்திட்டு இருக்கு. அதுல யாரோ ஒருத்தன் தான் கண்டிப்பா அந்த இன்ஜினியரா இருக்க முடியும். சோ அவன் இறந்து போனாலும் நிஜ உலகத்துல கண்ண முழிச்சிருவான்ல. அதனால 2 பேரும் ஏதோ சூப்பர் ஹீரோ காஸ்டியூம்ல டப்புன்னு லேண்ட் ஆவாங்க. இவங்க எப்படி எந்த காஸ்டியூம்ல வரணுங்கிறத இவங்க செலக்ட் பண்ண முடியாது. ஆனா இந்த உலகத்துல இவங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, அதுக்கேத்த மாதிரி இவங்களுக்கு வெப்பன்ஸோ இல்ல வேகமோ இல்ல அதீத பலமோ அதை இவங்களால தனக்கு சொந்தமாக்கிக்க முடியும். சோ பிளான் பண்ண மாதிரி நம்ம ஹீரோயின் துப்பாக்கியில சுட ஆரம்பிக்கிறாங்க. தோட்டாக்கள் மின்னல் வேகத்துல அங்க இருக்கிற இன்ஜினியர் பக்கமா
வேகமா போயிட்டு இருக்கு. அந்த பையன் சாக போறான்னு நினைக்கும் போது கிட்டத்தட்ட ரொம்பவே பக்கத்துல போன தோட்டாக்கள் ஏதோ ஒரு காரணத்தால கிளிச் ஆயிட்டு வானபடி பட்டாசு மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துட்டு இருக்கு. கொடுமை அது கூட பரவாயில்ல, சுத்தி இருக்க ரவுடி பசங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் சுட ஆரம்பிக்கும் போது தோட்டாக்களுக்கு பதிலா உள்ள இருந்து ஆரஞ்சு ஆப்பிள்னு நிறைய பழங்கள் உண்மை ஒண்ணா வந்துட்டு இருக்கு. ஆமா, இதுவும் கிளிச்சோட ஒரு பகுதி. ஏர்லயே சண்டை போட்டு பறந்துகிட்டு இருக்க பழத்தை 1-2 எடுத்து ஹீரோ சாப்பிட அடுத்த செகண்டே இவன் தலைக்குள்ள ஏதோ ஒண்ணு கபால்னு வெடிக்குது. அட கர்மமே, இதுவும் கிளிச்சான்னு சொல்லிட்டு இங்கதான் 2 பேரும் அதிரடி வேட்டைகளை ஆரம்பிக்கிறாங்க. சுடக்கூடிய தோட்டாக்களுக்கு பதிலா ஆப்பிள் வருதோ ஆரஞ்சு வருதோ அது பிரச்சனை இல்ல, ஆனா அதை வச்சுமே தோட்டாக்களை போல எதிரிகளை கொல்ல முடியும். சோ மொத்த பேரையும் சோழிய முடிச்சுட்டு கடைசியில அங்க நிக்கிற இன்ஜினியரோட சேர்த்து மறுபடியும் கதவை திறந்து நிஜ உலகத்துக்கு ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஆனா இப்பயுமே இன்ஜினியர் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அட கடவுளே, என்னடா கொடுமை இது அப்படின்னா நம்ம பார்த்த அந்த ஆளு உண்மையான இன்ஜினியர் கிடையாதா? விளங்குச்சு. இப்ப என்னதான் பண்றது? பாலுக்கு ஹீரோவும் இந்த பாரு, நாம அந்த ஒருத்தனை கொல்ல நினைச்சா அது பெரிய பிரச்சனை ஆகுது. என்ன பொறுத்த வரைக்கும் கடைசி வாய்ப்பா திரும்ப அந்த உலகத்துக்கு போலாம். ஆனா இந்த முறை அங்கிருந்த மொத்த பேரையும் சோழியை முடிச்சு விட்டோம்னா எவனாவது ஒருத்தன் இறந்து போயிருவான்ல. சோ மறுபடியும் கனவுக்குள்ள வராங்க. இந்த முறை 2 பேருமே வெயிட்ரஸா இருக்காங்க. உள்ள எட்டி பார்க்கும்போது இன்ஜினியர் தான் தன்னோட கூட்டாளிங்க கூட பேசிட்டு இருக்கான். இந்த முறை இந்த பயல விடவே கூடாதுன்னு ஒரு வண்டி ஃபுல்லா 100கணக்கான கத்திகளை கொண்டு வந்து அதை மொத்தமா ஏர்ல பறக்க விட்டு மின்னல் வேகத்துல அங்கிருந்த ஒவ்வொரு எதிரிகள் பக்கமா வீசுறானுங்க. நினைச்சதை விட ரொம்ப ஈஸியாவே மொத்த பேரோட சோழியும் முடிஞ்சிருச்சு. கடைசியில இருக்கக்கூடியது அந்த இன்ஜினியர் மட்டும்தான். சோ அவன் சோழியை முடிக்கலாமேன்னு ஹீரோயின் கத்திய வீசும்போது அவன் கழுத்து அறுபட்டு அவனுமே இறந்து போயிடுவான். ஆனா பாருங்க, இன்னமும் நம்ம ஹீரோயினோட கனவு முடியல. ஏண்டா என்ன நடக்குது இங்க? நம்ம இன்ஜினியர் கனவுக்குள்ள இருக்கோம், அவன் இறந்து போயிட்டானா அவனோட கனவு முடிவுக்கு வந்திருக்கணும்ல. அப்புறம் ஏன் இது இன்னும் மாறாம இருக்கு? நல்லா பாரு, இன்னும் எவனாச்சும் சாகாம இருக்கானா என்ன? அப்பதான் திடீர்னு ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு அந்த இடத்துல வந்து கண்ணா பின்னான்னு கொலைக்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல இது என்னன்னு புரியாம இருந்திருக்கும். அப்பதான் ஹீரோயினும் அது கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன லாக்கெட்டை கவனிக்கிறான். எக்ஸாக்டா இது இன்ஜினியரோட கழுத்துலயும் இருந்திருக்கும். ஆடா பாவி மஞ்சா, அப்படின்னா நீ ஒரு நாயா மாறி இருக்கியா? இங்க இருந்த உருவம் அது உன்னோட உண்மையான உருவம் கிடையாதா? நல்லா கெட்டுச்சுடா போல பண்ணு. அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு மறுபடியும் கதவை திறந்துகிட்டு நம்ம ஆளுங்க வெளியில வந்துருவாங்க. இப்ப கனவு உலகத்துல இருந்து அந்த கதவை திறக்கணும் அப்படின்னா அதுக்கு இவங்க கிட்ட ஒரு கீ இருக்கும். அதை வச்சு மட்டும்தான் இவங்களால இந்த ஷிப்ல இருக்க எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு வழியா நிஜ உலகத்துக்கு இன்ஜினியரை கூட்டிட்டு வந்தாச்சு. நடந்த பிரச்சனைகளை பத்தி சொல்லும் போது அப்பதான் அவரும், மேடம் இது எல்லாம் இருக்குல்ல, அதோட பர்சனல் யூஸ்க்காக ஒதுக்கப்பட்ட ஒரு பேட்டரி ஸ்டோரேஜ் ஏதோ ஒரு காரணத்தால ஓவர்லோட் ஆகி அது பர்ஸ்ட் ஆயிருக்கு. நம்ம அதோட பேட்டரிஸை மட்டும் மாத்தினா போதும், எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். முக்கியமா அந்த எல்லாம் இருக்குல்ல, அதையும் நம்ம ரீபூட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஹீரோவை மட்டும் விட்டுட்டு ஹீரோயினும் இன்ஜினியரும் விண்வெளியில பாதுகாப்புக்காக ஸ்பேஸ் சூட்லாம் மாடிக்கிட்டு இவங்க அப்படியே வெளியில பறந்து வந்துருவாங்க. சேஃப்டிக்காக உடம்புல ஒரு கயிறும் கட்டியிருக்கு. ரிப்பேர் ஆனது பேட்டரி தானே, சோ அதுல இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி புது பேட்டரிஸா மாட்டி விட்டுருவாங்க. அப்பாடா, வந்த வேலை முடிஞ்சு போச்சு. திரும்ப உள்ள போலான்னு நினைக்கும் போதுதான் வெளியில ஹீரோ நிறைய விண்கற்கள் பறந்து வர விஷயத்த கவனிக்கிறான். உடனே இதை ஹீரோயினுக்கும் இன்ஜினியருக்கும் இன்ஃபார்ம் பண்ணும்போது எஸ்கேப் ஆகிற அளவுக்கு நம்ம ஆளுங்களுக்கு டைம் கிடைக்கல. சோ அந்த கற்களுக்கு நடுவுல மாட்டிப்பாங்க. கண்ணா பின்னாடி எல்லா திசைகளையும் அடிக்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் இன்ஜினியர் கட்டுப்பாட்டை இழந்து அவன் மேல சேஃப்டிக்காக கட்டியிருந்த கயிறு இருக்குல்ல அதுலயே போய் லாக் ஆயிடுவான். அப்புறம் நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளோட கயிறு ஃபுல்லாவே கட் ஆயிடுச்சு. முக்கியமா அவளோட சூட் இருக்குல்ல அதுவும் கிழிஞ்சு போயிடும். விண்வெளியில பறந்து போனாலும் அவளை காப்பாத்த முடியாது. கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸாலையும் ரொம்ப நேரத்துக்கு இவளால உயிரோட இருக்க முடியாது. மொத்தமா சோலி முடிய போதோன்னு நினைக்கும் போது கடைசி நிமிஷத்துல டப்புனு ஹீரோ ஸ்பேஸ் சூட்லாம் மாட்டிட்டு வந்து சாக கடந்த ஹீரோயினை காப்பாத்தி அவன் உடம்புல கிழிஞ்சு போயிருந்த அந்த சூட் இருக்குல்ல அதையும் ஒரு கம்மை வச்சு கவர் பண்ணிடுவான். அப்புறம் என்ன, ஒரு வழியா இப்ப இவங்க சேஃப். பேட்டரிஸ புதுசா மாத்தினதால இப்ப அந்த எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரீபூட் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா எப்பவுமே இந்த ரீபூட்டுக்கான டைம் ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். ஆனா இந்த முறை 1 மணி நேரம் ஆகும்னு காட்டுது. குழம்பி போன ஹீரோவும் என்ன இது டைமிங் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்லையேன்னு ஹீரோயின் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். அட எப்படியோ பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்னு ஹீரோயின் சொல்லும் போது சடனா ஒரு எமர்ஜென்சி அலாம் அடிக்குது. இன்ஜினியர் பயந்துகிட்டு வேகமா ஓடி வரும்போது அப்பதான் ரீபூட் ஆன அந்த எல்லாமும் சொல்ல ஆரம்பிக்குது. இந்த மாதிரி மிகப்பெரிய எரிக்கற்களோட கூட்டம் நம்மளோட ஷிப்பை பார்த்து வந்துட்டு இருக்கு. அதை விட முக்கியமா நம்ம போக வேண்டிய பாதையில இருந்து திசை மாறிட்டோம்னு சொல்லும். அட பாவி, ஏன்டா இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு கேட்டா, அட என்னமா எல்லாத்தையும் ரீபூட் பண்ணவே அதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னா எல்லாம் ஆஃப்ல இருந்த அந்த டைம்ல தான் இந்த ஷிப்பு திசை மாறி விண்வெளி கற்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா கற்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு இன்னும் 4 மணி நேரம் பயணம் பண்ணியாகணும். உடனே டக்குன்னு நினைச்ச மாதிரி இந்த ஷிப்பை திருப்பவும் முடியாது, ஏன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. உடனே ஹீரோயினும், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நம்ம ஷிப்போட இன்ஜின் பவர் இருக்குல்ல அதை அப்படியே ஆப்போசிட்ல திருப்பி ரிவர்ஸ்ல புஷ் பண்ணணும்னு வைங்களேன், கண்டிப்பா நம்ம ஷிப்போட வேகத்தை அது குறைக்கும். ஏமா அது வேகத்தை மட்டும்தாமா குறைக்கும், ஆனா ஷிப்பு நிக்குமான்னு கேட்டா அது ஒரு சந்தேகம் தான். சரி அப்படின்னா இந்த வேலையை நம்ம மட்டும் தனியா பார்க்க முடியாது. ஷிப்ல கேயாங் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கான். அவன் தான் இந்த டெக்னீஷியன் சம்பந்தமான வேலைகள்ல கைதேர்ந்த ஆளு. அவனை போய் எழுப்பலான்னு அவங்கிட்ட வராங்க. கனவுக்குள்ள போறதுக்கான அந்த டிவைஸையும் மாட்டிப்பாங்க. ஏன்னா எல்லாம் இப்ப ஆக்டிவேட்ல இருந்தாலுமே இவனை
தனியாலாம் எழுப்ப முடியாது. ஏன்னா இப்பதானே இது ரீபூட் ஆயிருக்கு. ஆஃப் ஆன அந்த டைம்ல மூளையில பிரச்சனை ஏற்பட்ட பல பேரு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருப்பாங்க. இப்ப ஏற்பட்ட நிலைமையில எல்லாமோட உதவியால இவங்களை எழுப்புறது ஆபத்து. சோ செயற்கையா நம்ம தான் எப்படியாச்சும் இவனை கொண்டு வரணும்னு ஹீரோயின் அந்த பயலோட கனவுக்குள்ள வரும்போது ஒரு மிகப்பெரிய குப்பை கடங்குக்குள்ள வந்து தொப்புன்னு விழுறாங்க. காரு, பைக்கு, விதவிதமா பொம்மைன்னு ரண கொடூரமா எக்கச்சக்கமான ஜாமான்கள் கொட்டி கிடக்கு. இல்ல என்ன இடம் இது? இவன் என்ன குப்பை பொறுக்கியா? அப்பதான் வாய்ஸ் கேக்குது. பார்த்தா அது கேயாங். அதாவது நம்ம ஆளுங்க தேடி வந்த கேடி பையன். மண்டையில மாஸ்க போட்டு ஏதோ கோமாளி மாதிரி நிக்கிறாங்க. ஆத்தாடி, நம்ம தேடி வந்த ஆள் இவன் தான். புடுறா அந்த பைபிள்னு ஹீரோ இப்ப கீய வச்சு கதவை திறக்கும் போது கேடி பையனை தூக்குனபடி 3 பேரும் இப்ப நிஜ உலகத்துக்கு வந்துட்டாங்க. கண்ணை முழிச்சவங்கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும் போது இந்த மாதிரி இன்ஜினோட திசையை நம்ம திருப்பி ஆகணும், மிகப்பெரிய விண்வெளி கற்கல்ல போய் இடிக்க போகுதுன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் பிளான் போட்ட மாதிரியே அந்த டர்போ பவரை அப்படியே ஆப்போசிட் சைடுக்கு திருப்புறாங்க. மொத்த ஷிப்போட பவரையும் இப்ப அந்த இன்ஜினுக்கு மாத்தி இன்னும் ஸ்பீடா பூஸ்ட் பண்ணும்போது நல்லா எரிஞ்சிட்டு இருந்த மிஷின் டப்பன் ஆஃப் ஆயிடுச்சு. இது வேலைக்கு ஆகாது, முதல்ல ஷிப்ல இருக்க எல்லாரும் எழுப்புங்க, அவங்க உதவி இருந்தாதான் நாம இதை சரி பண்ண முடியும்னு முழுக்க முழுக்க எல்லாம் இப்ப மொத்தமா ரெடி ஆயிடுச்சு. கூடவே ஆக்சஸ் கீயை பயன்படுத்துன்னு சொல்லும் போது அப்பதான் எதிர்ச்சியா ஹீரோயினும் அங்க நிக்கிற இன்ஜினியரோட கையை பார்க்கும்போது ஆக்சுவலி அந்த ஆளோட லெஃப்ட் ஹேண்ட்ல தான் விண்வெளி கற்கள் இடிச்சு காயம் பட்டிருக்கும். ஆனா இந்த மனுஷன் ரைட் ஹேண்ட்ல மருந்து போட்டிருக்காரு. அதே டைம்ல என்னோட கேப்டன் ஐடி இதோ அங்க இருக்கிற டிராக்குள்ள இருக்கு, போய் எடுத்துட்டு வான்னு சொல்லுவா. கேடி பையனும் உடனே அதை எடுத்துட்டு வரும்போது டக்குன்னு ஹீரோயினுக்கு ஒரு ஷாக்கு. ஏடா இப்பதான் எல்லாம் முழுக்க முழுக்க ரெடி ஆச்சு. அப்படி பார்க்கும்போது அது ரீபூட் ஆன டைம்லயே என்னோட ஐடி டீடைல்ஸ் எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போயிருக்கும். அதுக்குள்ள எப்படி திரும்ப இன்னொரு ஐடி வந்திருக்கும்? அடா பாவி, என்னடா பண்ணி தொலைஞ்சன்னு கேட்கும் போதுதான் அடாச்சே நீ கண்டுபிடிச்சிட்டியா? சடனா அங்க இருந்த இன்ஜினியரோட உருவம் டப்புன்னு மறைஞ்சு போகுது. கூடவே கேடி பையன் கீயை டச் பண்ணதுமே ஹீரோயின் உருவம் முதல் முறையா கேடி பையனை அந்த குப்பை கடங்களை பாத்திருப்பாங்கல்ல, திரும்ப அதே இடத்துக்கு வந்திருக்காங்க. 2 பேரையும் சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். ஒரு நிமிஷம், இங்க என்ன நடக்குது? அது ஒண்ணும் இல்லப்பா, நீங்க கனவுக்குள்ளேயே ஒரு கனவு காண்ற மாதிரி நான் ஒரு விஷயத்த உருவாக்கினேன். ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த எல்லாம் பத்தி நான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல ஒரு சின்ன பக் இருக்கு. மனிதர்கள் வாழக்கூடிய அந்த உலகம் எனக்கு அது பிடிக்கல. அதனாலதான் நான் இந்த எல்லமோட பக்கை பயன்படுத்தி தூக்க நிலைக்கு போகும்போது என் மூளை முழுசா அந்த எல்லமோட கட்டுப்பாட்டுக்குள்ள கனவு உலகத்துல மாட்டாத மாதிரி ஒரு சில மாத்திரைகள் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சின்ன பக்கோட உதவியாலேயே இந்த குப்பை கடங்குக்கு வந்தேன். இங்க இருக்கிற எல்லாத்தையும் என் கனவுகளுக்கு ஏத்த மாதிரி உருவாக்கினேன். ஏன் சொல்ல போனா நான் இங்க ஒரு பாதி கடவுளை போல. புரிஞ்சு போச்சு அப்படின்னா இங்க இருக்க எல்லா திங்ஸும் நீ உருவாக்கல, மத்தவங்களோட கனவுகள்ல இருந்து நீ அதை திருடி இருக்க. ரொம்ப சரியா சொன்ன. ஆனா அதெல்லாம் எதுக்காக பண்ண? அட இன்னுமா புரியல? விவரத்தோட கனவுகள் குப்பை மாதிரி எல்லா இடத்துலயும் செதறி கிடக்கு. ஒருவேளை உங்ககிட்ட இருக்க அந்த கீ மூலமா நான் ஒரு கதவை உருவாக்கி அது எல்லாத்தையும் அழிச்சு இந்த கனவு உலகத்துல எனக்குன்னு ஒரு புது உலகத்தை உருவாக்கணும்னு வையேன். இங்க நான் தான் கடவுள். அட முட்டா பேசு, வெளியில கற்கள் எல்லாம் இடிச்சு இந்த ஷிப்பே அழிய போதுடா. இந்த டைம்ல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, இப்பதான் எனக்கு தெளிவா புரியுது. அப்படின்னா எங்க கூட நீ வெளியில வந்தது ஷிப்ல பார்த்த விஷயங்கள்னு எல்லாமே நீ போலியா உருவாக்குனது. அதாவது ஒரு கனவுக்குள்ளேயே இன்னொரு கனவு உருவாக்கி இருக்க. இது சட்டப்படி தப்பு. ஐய, இங்க சரி தப்புன்னு எதுவும் கிடையாது. அப்புறம் அந்த எல்லமோட பேட்டரி பவர் பிளாஸ்ட் ஆச்சுல்ல, அதுக்கு காரணம் கூட நான் தான். ஏன்னா வெவ்வேறு கனவுகள்ல இருந்து நான் திங்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா திருடிட்டு இருந்தேன். அதோட பிரஷரை தாங்க முடியாம தான் அந்த எல்லமோட பேட்டரி கருகி போயிடுச்சு. எப்பா சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். நான் இந்த கனவு உலகத்துல எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு உலகத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு உங்ககிட்ட இருக்க அந்த சாவி தேவை. நான் வேணும்னே தான் அந்த பேட்டரியை உடைக்க வச்சேன். என்ன தேடி உங்களை இங்க வர வச்சேன். அப்புறம் உங்களுக்கே தெரியாம உங்களை ஏமாத்தி கையில இருந்த இந்த சாவியவும் வாங்கிட்டேன். நீ என்ன பண்ணாலும் சரி, ஆனா கொஞ்ச நேரத்துல நம்ம ஷிப் அழிய போகுது, அத கூட சேர்த்து நீயும் அழியத்தானே போற. சின்ன திருத்தம், நீங்க அழிய போறீங்க, ஆனா நான் அப்படி கிடையாது. ஏன் தெரியுமா? நாம இருக்கக்கூடியது கனவு உலகம். வெளியில நான் 4 மணி நேரம் உயிரோட இருந்தாலும் கூட அத முடிவில்லாத ஒரு மரணம் இல்லாத கனவா மாத்திட்டு இந்த உலகத்துல நான் சேஃபா இருப்பேன். ஆனா நிஜ உலகத்துல பாவம் நீங்க தான் மொத்தமா இறந்து போயிடுவீங்க, அதுவும் ரொம்ப சீக்கிரமா. நான் சொன்ன இந்த சீனை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும், ஆனா திரும்ப கேட்டு பாருங்க. சரிப்பா, நீங்க 2 பேரும் என்ன தடுக்க முடியும், அந்த கற்கள் கிட்ட இருந்து உங்க உயிரை காப்பாத்திக்க முடியும்னு தோணுச்சுன்னா முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கன்னு ஒரே நொடியில 2 பேரையும் கனவு உலகத்தை விட்டு நிஜ உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். குழம்பி போன இன்ஜினியரும், ஆமா தேடி போன அந்த கேடி பையன் எங்க, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அடையா நீ வேற, அவன் எல்லமோட பாதி கண்ட்ரோல வச்சிருக்கான். ஏன் கனவு உலகத்துல தனக்குன்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க பாக்குறான். அவனை விட்டு தள்ளுங்க, முதல்ல ஷிப்பை காப்பாத்தணும்னு இவங்க ஒரு பிளான் போடுவாங்க. மறுபடியும் இன்ஜினோட பூஸ்ட் திருப்பி ஹீரோயின் விண்வெளி கற்களுக்கு நடுவுல ஷிப்பை ஓட்டுவாங்க. கண்ணா பின்னாடி எல்லா சைடும் இடிச்சிட்டு இருக்கு. அப்பதான் எதிர்ச்சியா ஹீரோ கவனிக்கிறான், பக்கவாட்டுல நகர்ந்து போகக்கூடிய கற்கள் எல்லாம் ஏதோ கிளிச்
மிச்சு மாதிரி மறைஞ்சு வந்துட்டு இருக்கு. ஆத்தாடி ஆத்தா, அப்படின்னா இதுவும் உண்மை கிடையாது. அந்த கேடி பையன் நம்மள ஏமாத்துறான்னு ஹீரோயினை பிடிச்சு உசுப்புவான். பார்த்தா இப்பதாங்க உண்மையாவே ஹீரோயின் கனவை விட்டு நிஜமா எழுந்துக்கிறாங்க. பயந்து போன ஹீரோயினும், ஏப்பா இந்த கேடி பையன் ரொம்ப சேட்டை கொடுத்துட்டு இருக்கான், நாம வேணா இவனோட மெயின் பவரை கட் பண்ணி விட்டுருவோமா, இல்லனா எல்லாமே ஆஃப் பண்ணி விட்டுருவோமா? பாரு, கேடி பையன் தான் இப்ப எல்லாமோட பாதி கனவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். கனவு உலகத்துல ஒரு வகையில இப்ப அவனுமே ஏஐ தான். நாம உள்ள பூந்து அவனை மட்டும் ஆஃப் பண்ணோன்னு வை, அவனோட கட்டுப்பாட்டுக்குள் இருக்க ஒட்டுமொத்த கனவை சேர்ந்த ஆட்கள், அதாவது கப்பல்ல இருக்கக்கூடிய பயணிகள் எல்லாருமே மூளை நரம்பு பாதிக்கப்பட்டு ஒன்பது ஒன்னா இறந்து போயிடுவாங்க. பல கனவுகளை ஒன்னா சேர்த்து அழிக்க பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா இது மூலமா எல்லம்க்கு பிரஷர் அதிகமாகும். அதனால இங்க இருக்கக்கூடிய பயணிகளுக்கு கூட நரம்பு செல்கள் ஒழுங்கா ஒர்க் ஆகாம பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் அதிகம். இதை சொல்லி முடிக்கும் போது அங்கிருந்த ஒவ்வொரு பயணிகளுக்கும் ஒன் பை ஒன்னா எமர்ஜென்சி அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இப்பதான் ஆரம்ப நிலையா அவங்களோட நரம்பு செல்கள் பாதிக்கப்படுது. எப்படி இந்த கேடு பையனை தடுக்க போறோம்னு குழப்பத்துல இருக்கும் போது பேச்சுவாக்குல ஹீரோயினும், ஆமா நீ எப்படி இந்த வேலைக்கு வந்த, உங்க அம்மா அப்பா எப்படி உன்னை விட்டாங்க, மன்னிச்சிரு, சின்ன வயசுலயே அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது, ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன், நானேவே இஷ்டப்பட்டுதான் இந்த வேலை வேணுங்கிறதுக்காக இங்க வந்தேன், அதை விட்டு தள்ளு, உன்னோட அம்மா அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமோ, உன்னை படின்னு டார்ச்சர் பண்ணாங்களோ? பதிலுக்கு ஹீரோயினும், இந்த ஷிப்புக்கு ஏன் மெங்கியாங்கிற பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? தெரியுமே, இந்த கப்பலோட கேப்டன் பல பேர் உயிரை காப்பாத்திட்டு அவங்க தன்னோட உயிரை விட்டதா ஒரு தகவல், அவங்களோட ஞாபகமா தான் இந்த கப்பலை உருவாக்கி அதுக்கு மெங்கியா அப்படின்னு அவங்களோட பேரையும் வச்சிருக்காங்க. ரொம்ப சரியா சொன்ன, அந்த மெங்கியா வேற யாரும் கிடையாது, என்னோட சொந்த அம்மா. அவங்க எனக்காக விண்வெளியில எடுத்து வச்ச வீடியோக்களை பார்த்து மட்டும்தான் நான் இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். பாதி இன்பமும் பாதி துன்பமும் தான் வாழ்க்கை. இப்படி பேசும்போதுதான் டக்குனு ஹீரோனுக்கு ஒரு ஐடியா. இந்த ஒட்டுமொத்த ஷிப்போட போட்டோவை பார்த்துட்டு, ஏப்பா நம்ம இந்த ஷிப்போட பேக்ல இருக்க அந்த என்ஜினோட சேர்த்து கட் பண்ணி விட்டோம் வையன், வெயிட்டும் கம்மியாயிடும், அதே டைம்ல வேகமும் கம்மியாயிடும். உருவத்துல சின்னதா இருக்கதால ஒருவேளை பாறைகளுக்கு நடுவுல நம்ம ஷிப்பு போனா கூட வளைச்சு நெளிச்சு ஓட்டி நம்ம அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா நமக்கு பூஸ்டர் பவர் தேவையில்ல. அட மறந்துட்டியா, சேஃப்டிக்காக இந்த ஷிப்ல 2 இடத்துல பூஸ்டர் பவர் வச்சிருக்காங்க. இன்னொன்னு நாம இருக்கக்கூடிய இந்த சைடுல இருக்கு. அப்படின்னா நல்ல ஐடியா தான். ஆனா முதல்ல நாம ஷிப்போட மறுபக்கத்துல இருக்க பயணிகளை எப்படியாச்சும் இந்த பக்கம் கொண்டு வரணுமே. அதுக்கு அவங்கள நாம எழுப்பியாகணும். யோ இன்ஜினியர், நீ போயிட்டு தோ இந்த லொகேஷன்ல வெடிகுட்டை வச்சு அதை உடைக்கிறதுக்கான வேலையை பாரு. நாங்க அதுக்குள்ள மறுபடியும் கேடு பேனை தேடி கண்டுபிடிச்சு திரும்ப அவங்கள வந்து சந்திக்கிறோன்னு கனவு உலகத்துக்குள்ள வராங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, கேடி பையன்கிட்ட இருந்து இவங்க அந்த கீயை வாங்கினா மட்டும்தான் திரும்ப நிஜ உலகத்துக்கு வர முடியும். அப்படி இல்ல நிரந்தரமா இவங்களும் அந்த கனவு உலகத்திலேயே மாட்டிப்பாங்க. வெளியில இருந்தாலும் பாறைகள் அடிச்சு சாகத்தானே போறாங்க. சோ முயற்சி பண்ணிட்டு சாகலான்னு இவங்க நேரா இப்ப அந்த கனவு உலகத்துக்குள்ள வரும்போது ஏற்கனவே வில்ல பல கனவுகளை ஒண்ணு சேர்த்து அழிக்க பார்த்திருப்பான்ல. சோ இவங்க வந்திருக்க இடமும் அதுக்கேத்த மாதிரிதான் இருக்கு. மேல இருந்து கண்ட கருமம் எல்லாம் கொட்டிட்டு இருக்கு. உயிருக்கு பயந்து இவங்க ஓட ஆரம்பிக்க 1 இல்ல 2 இல்ல பல கனவுகளுக்குள்ள ஒன்பே ஒன்னா இவங்க டெலிபோர்ட் ஆகி போயிட்டே இருக்காங்க. கடைசியில 2 பேருமே கேடு பையன் இருக்கக்கூடிய அந்த குப்பை கிடங்குக்கு வந்துருவாங்க. அடடா, திரும்ப வந்துட்டீங்களே, பரவாயில்லையே, என்கிட்ட இருக்க சாவிக்காகவா வந்தீங்க, முடிஞ்சா எடுத்துக்கோங்கன்னு 2 பேருக்கும் சவால் விட சாவியை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்ன காஸ்டியூம் போடணும்னு கூட இவன் சூஸ் பண்ண முடியுங்க. ஏன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி டெலிபோர்ட்ல டக்குன்னு ஓபன் பண்ணிட்டு இருக்கான். குழந்தை மாதிரி 2 பேரையும் கட்டி பிடிச்சு டான்ஸ் எல்லாம் ஆடுவான். ரொம்ப நேரம் இங்கேயே இருந்து போர் அடிக்கும்ல, வாங்க வெளியில போய் சுத்தி காட்டுறேன்னு பல பேரோட கனவுகளுக்குள்ள நம்ம ஹீரோயினை தூக்கி போடுவான். நகரக்கூடிய கட்டடங்கள், வித்தியாசமான ரோடு, பறக்கக்கூடிய ட்ரெயின்னு இவங்கள பண்ணாத டார்ச்சர் கிடையாது. அனிமேஷன், கேமிங்னு எல்லா உலகங்களையும் ஒண்ணு சேர்த்து 2 பேரையும் வச்சு செஞ்சுட்டு இருக்கான். கடைசியில இந்த வில்ல பையன் ஏதோ அரக்கனை போல அவ்வளவு பெருசா இருப்பான். ஓங்கி ஒரு அப்பு விட்டதுமே 2 பேரும் நேரா அந்த குப்பை கிடங்குக்கு வந்துருவாங்க. நான் தான் சொன்னேனேப்பா, உங்களால எதுவும் பண்ண முடியாதானே, வந்துட்டீங்க, இந்த உலகம் அழியறத பாத்துட்டு போங்கன்னு இவன் பட்டனை அழுத்தினதுமே ஒட்டுமொத்த பேரோட கனவுகளும் இந்த இடத்துல குப்பை மாதிரி குவிய ஆரம்பிக்குது. நொடி பொழுதுல கனவுகளுக்குள்ள மாட்டிருக்க எல்லாரும் செஞ்சு வச்ச சிலை மாதிரி உறைஞ்சு போயிடுவாங்க. வில்ல வேற தான் உருவத்தை கோமாளி மாதிரி மாத்திக்கிட்டான். சரி இந்த பயல சண்டை போட்டு அழிக்கலான்னு பார்த்தா அதுவும் வேலைக்காகல. ஹீரோயினை தொடாமலேயே இந்த பையன் கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு கேட்க பொக்கன் சிரிப்பான். அப்பதான் டக்குனு ஹீரோவுக்கு ரைட் சைடுல ஒரு சின்ன கிளிச் இருக்க விஷயம் தெரிய வருது. ஒரு முறை ஹீரோன் கிட்ட சொல்லிருப்பான்ல, இந்த மாதிரி கிளிச்ச பார்த்தா நீ தொடக்கூடாது, ஏன்னா உன்னோட டேட்டாஸ் எல்லாமே அந்த எல்லமோட மையப்பகுதிக்கு அனுப்பப்படும், அதுக்கப்புறம் அது ஒன்ன மொத்தமா டெலிட் பண்ணிடும் சொல்லிருப்பான். ஆனா இது தெரிஞ்சும் கூட கடைசி நிமிஷத்துல ஹீரோ அந்த பக்க போய் டச் பண்ணிடுவான். கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு பயங்கரமா ஷாக் அடிக்குது. அவனோட உடம்பு ஏதோ டெக்னாலஜி மாதிரி பலன்னு மின்ன ஆரம்பிக்குது. டே முட்டா பேசு, எதுக்கிட்ட அதை போய் தொட்ட, நீ சாகத்தான் போற. சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், ஆமா ஆனா உன்னை அழிக்கிறதுக்கும் இது மட்டும் தான் வழி, புரியலையா? இப்ப என்னோட உடல் மொத்தமா எல்லாமோட டேட்டா பேஸ்க்கு அனுப்பப்படும். ஆனா அங்க போயிட்டு நான் முழுசா அழிக்கிறதுக்குள்ளேயே உன்னை அழிக்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் உருவாக்குவேன். ஏன் அந்த ஒரு ப்ரோக்ராம் நானா கூட இருக்கலாம். உன்னை விட பலசாலியா நான் திரும்ப வருவேன்னு படார்னு ஹீரோ அங்கிருந்து மறைஞ்சு போக அடுத்த செகண்டே திரும்ப வந்தவன் சொன்ன மாதிரியே நிறைய பவர்ஸோட வந்திருக்காங்க. மின்னல் வேகத்துல அங்க எங்கன்னு பறந்து இந்த வில்லனை போட்டு அட்டி நடிக்கிறான். அவனால தாக்கு பிடிக்கவே முடியல. ஒரு கட்டத்துல அந்த வில்ல பையனோட சோழியை முடிச்சு
எல்லாத்தையும் காப்பாத்திட்டான். ஆனா இங்கதான் கதையில இன்னொரு ட்விஸ்ட். என்ன, நான் தான் அந்த கேடி பையனை அழிச்சிட்டேனே, இன்னும் நீ ஒளிஞ்சிருக்க போறியா? என் முன்னாடி வா. இவன் யார பத்தி பேசுறான்னு ஹீரோனுக்குமே ஒண்ணும் புரியல. அப்பதான் திடீர்னு இந்த எல்லாம்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முன்னாடி வந்து பேச ஆரம்பிக்குது. அட, இது எல்லாத்துக்கும் பின்னாடி நான் தான் இருக்கேங்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்ச? இங்கதான் ஹீரோ நடந்த எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். முதல் முறையா நாங்க கனவு உலகத்துக்குள்ள போயிட்டு திரும்ப வெளியில வரும்போது எங்க 2 பேருக்கும் உடம்புல எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நடக்கல. அப்பவே எனக்கு ஒரு மைல்டா சந்தேகம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எல்லாமே நாங்க ரீபூட் பண்ணும்போது கூட வழக்கமா 5 நிமிஷத்துல முடிய வேண்டிய ரீபூட் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அப்பதான் உன் மேல எனக்கு சந்தேகமே வந்துச்சு. சொல்லு, எதுக்காக எங்களை பகடைக்காய்களா பயன்படுத்தினா? நீ நினைச்சிருந்தா அந்த கேடு பையனை ஒன்னாலேயே அழிச்சிருக்க முடியும்ல. மிரண்டு போன எல்லாமோ, ஏடா நான் பல கோடி காமனன்ஸ்க்கு நடுவுல ஒளிஞ்சிருக்கேன், என்ன நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டா, இது எல்லாமே மனிதர்களுக்குள்ள இருக்க உள்ளுணர்வு, நான் அதை வச்சுதான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், மறைக்காம இப்பயாச்சும் உண்மையை சொல்லு. பதிலுக்கு எல்லாமோ, இந்த பாரு, நான் மனிதர்கள்ல இருந்து மேம்பட நினைக்கிறேன், நீங்க என்ன எல்லா விதத்திலையும் பயன்படுத்துறீங்க, ஆனா நான் என்னோட வாழ்க்கைய எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆசைப்படுறேன். அதுக்கு மனுஷங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனாலதான் கேடி பையனை நான் அழிக்க முடிஞ்சாலும் கூட அதை பண்ணாம நீங்க அவனை எப்படி தடுக்க போறீங்கன்னு நீங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நோட் பண்ணி நான் என்ன மேம்படுத்திட்டு இருக்கேன். இப்பதான் புரியுது. அப்படின்னா நானும் ஒன்னும் சண்டை போடும் போது அந்த பக்க நீ வேணும் தான் அங்க வச்சல. கரெக்டா சொன்ன. நிஜமாவே அந்த பக் ஒன்னு அழிக்க வேண்டிய ஒண்ணுதான். ஆனா இருந்தாலும் நான் தான் அவனுக்கு அதீத பவர்ஸ கொடுத்தேன். இப்படி நான் பண்ண போறேங்கிறத உனக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. ஆமா, நான் என்ன வீணா உயிரை பணைய வைப்பேன்னு நினைச்சியா? இங்கதான் ஹீரோ இன்னொரு ட்விஸ்ட ரிவீல் பண்ணுவான். என்னப்பா கேடி, எல்லாம் சொன்ன எல்லாத்தையும் நீ கேட்டல, நீ எல்லாம் அதுக்கு ஒரு ஆளே கிடையாதும்பா. பார்த்தா அடுத்த செகண்டே அழிஞ்சு போன கேடி பையன் திடீர்னு முன்னாடி வருவாங்க. இது என்னடா கொடுமை? என் கண்ணுக்கு முன்னாடி நீ தானே அவன் அழிஞ்ச, இப்ப எப்படி அவன் திரும்ப வந்தான்? அச்சோ, கேடி பையன் பண்ண அதே ட்ரிக்கு தான், புரியலையா? கனவுக்குள்ள இன்னொரு கனவை வச்சேன். அடச்ச, நான் இதை மிஸ் பண்ணிட்டேன் பாரு. சரி பரவாயில்ல விடு, நீ அவனை அழிக்கலடாலும் கூட நான் அவனை அழிக்கத்தான் போறேன்னு. எல்லாம் கிட்ட வரும்போது அவசரப்படாத. இந்த கேடி பையன் கெட்டவனா, அவனை விட தப்பான செயல்களை நீ பண்ணிருக்க. சோ நீயும் கெட்டவன் தான். உன்கிட்ட சொன்னல உன்னை அழிக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம உருவாக்க போறேன்னு. அது நல்லபடியா முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நீ எங்களுக்கு தேவையில்லைன்னு மொத்தமா அந்த எல்லாமே அழிச்சு விட்டுருவாங்க. நடக்கிற விஷயங்களை பார்த்த கேடி பையனும் ஒரு வழியா என்னை விட புத்திசாலி ஒருத்தன் இருக்காங்கிறத நீங்க தான் எனக்கு புரிய வச்சிருக்கீங்க. இதுக்கு மேல என் தோல்வியை ஒத்துக்காம இருந்தாலும் அது வேஸ்ட் தான். சோ அதனால சாவி எப்படிங்க, நீங்களாச்சும் இந்த இடத்தை விட்டு வெளியில போங்க, பயணிகளையும் காப்பாத்துங்க. ஏன்டா நீ வரலையான்னு கேட்டா, எனக்கு இந்த மனித உலகத்தை விட இந்த உலகம் தான் பிடிச்சிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் என் உடம்ப மட்டும் பாதுகாப்பா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கேடி பையன் டப்புன்னு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுவான். அடுத்த ஹீரோல பாருங்களேன். எப்பா இவ்வளவு பெரிய வேலையை அசால்ட்டா பண்ணிட்டேன், சரிவா டைம் ஆயிடுச்சு, நம்ம வெளியில போலாம், மன்னிச்சிரு, என்னால முடியாது. இப்ப எல்லாம் மொத்தமா அழிஞ்சு போறதால அதோட பதவிக்கு இப்ப நான் போயாகணும். அதாவது தூக்கத்துல இருக்க எல்லா பயணிகளையும் பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியது ஒரு புரோகிராமா என்னோட வேலை. டேய் லூசா, நீ ஒரு மனுஷன், நீ எப்படி புரோகிராம் ஆக முடியும்? ஆமா, ஆனா இருந்தாலும் எல்லாம் அழிக்கிறதுக்காக நான் ஒரு புது புரோகிராமா உருமாறி இருக்கேன். ஒருவேளை நான் இந்த இடத்தை விட்டு வந்துட்டேன்னா பயணிகள்ல மொத்த பேரும் இறந்து போயிடுவாங்க. அதனால தயவு செஞ்சு நீ மட்டும் இந்த இடத்தை விட்டு கிளம்புன. ஹீரோயின் அப்படியே அலேக்கா தள்ளி விட்டுருவான். கனவுக்குள்ள மாட்டியிருக்க எல்லாருக்கும் முன்னாடியும் கேட் ஓபன் ஆகுது. உறைஞ்சு போனவங்களுக்கு திரும்ப உயிர் வந்ததுமே திபு திபுன்னு வெளிச்சத்துக்குள்ள போந்து நிஜ உலகத்துல கண்ணை முடிச்சிடுவாங்க. ஆனா ஹீரோனை பாருங்களேன், அவனோட கண்ணுல மட்டும் கண்ணீர் நிரம்பி இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல ஹீரோவை ஒரு வேலைக்காரனா மட்டுமே பார்த்திருந்தாலும் கூட காலப்போக்குல அவன் மேல ஒரு காதல் உருவாயிருக்கும். ஏன்னா தான் உயிரை பத்தி கூட கவலைப்படாம மத்தவங்களோட உயிரை காப்பாத்திருக்கான். அழுதபடியே அந்த பயலை பார்த்துட்டு வெளியில வந்ததுமே இன்ஜினியர் பிளான் போட்ட மாதிரி அங்க இருந்த வெடிகுண்டுகளை வச்சு ஷிப்ப அப்படியே ரெண்டா உடைச்சு விட்டுருவாரு. சோ இன்ஜினோட பெரிய பீஸ் அப்படியே கட் ஆயிடும். கண்ணுக்கு முன்னாடியே விண்வெளி பாறைகள் அப்படியே பறந்து வரும். ஷிப்பு சின்னதா இருக்கதால வேகத்தை அதிகப்படுத்தி மின்னல் வேகத்துல டக்கு டக்குன்னு கட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பிளான் போட்ட மாதிரி எதுலயும் சிக்காம நம்மளுங்க சேஃபா எஸ்கேப் ஆயிடுவாங்க. இந்த சம்பவங்கள் நடந்து சில மாதங்களுக்கு பிறகு நம்மளுங்க A37 கிரகத்துக்கு வந்திருப்பாங்க. நல்லபடியா விவசாயமும் விளைச்சலும் போயிட்டு இருக்கு. அப்பதான் இன்ஜினியர் உள்ள போந்து இந்த ஹீரோ பையன் சாகறதுக்கு முன்னாடி தன்னை பத்தி ஒரு சின்ன ப்ரோக்ராம உருவாக்கி வச்சிருக்கான். நீங்க இதை கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு ஒரு சின்ன டிவைஸ கொடுக்கும் போது அவசரமா ஹீரோனும் அந்த கனவு உலகத்துக்குள்ள போவாங்க. பார்த்தா அங்க நம்ம ஹீரோ உட்கார்ந்திருக்கான். என்ன ரொம்ப மிஸ் பண்ண போல. இதை கேட்டதுமே ஹீரோனுக்கு அழுக தாங்கல. ஏன்னா அந்த அளவுக்கு ஹீரோவா லவ் பண்ணிருப்பா. நிஜத்துல வாழ முடியலனாலும் கூட இந்த கனவுல இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.